இதை எடுத்து அப்படி ஒரு கசக்கி அப்படி ஸ்மெல் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே நம்மளையும் அறியாமல் ஒரு ஆனந்தமான ஒரு மயக்க நிலையை உருவாக்கும். வடக்கு போகிற வேர்கள் எடுத்து இதுக்கு தாயத்துகள் தயார் பண்ணி வெள்ளி தாயத்தில் அடைச்சி வாசனையான பொருட்கள், இது கூட பச்சை கற்பூரம், ஏலக்காயினுடைய விதைகள், அதே மாதிரி பட்டை, கிராம்பு, இந்த மாதிரி வாசனையான பொருட்கள்லாம் உள்ள அடைச்சி இந்த மூலிகை நமக்கு உண்டான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். 64 யோகினிகள், 64 யட்சினிகள், 64 பைரவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலாக இந்த தேவதைகள்லாம் என்ன தேவதைகளை நம்ம எப்படி இனம் காண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசனைகள் தான் தேவதைகள். 64 வகையான வாசனைகள் தான் தேவதைகள். எந்த வாசனை, மல்லிகை பூ பயன்படுத்தினா அதற்குண்டான தேவதை உங்க கூட இருக்கும், வசீகரத்தை ஏற்படுத்தும், காம தேவதை அது. மல்லிகை பூ வச்சிங்க அப்படின்னா அந்த காம எண்ணங்களை தோண்டக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்மங்கி வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வ அதிர்ஷ்ட தேவதை, அது வேலை செய்யும். அது சாமந்தி பூ வச்சிங்கன்னா அது ஒரு விதமான வேலைகளை செய்யும். அதுபோல இந்த மூலிகையினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா மரு, அதாவது மறிக்கொழுந்து, மரு, இது மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க. இதை எடுத்து அப்படி ஒரு கசக்கி அப்படி ஸ்மெல் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே நம்மளையும் அறியாமல் ஒரு ஆனந்தமான ஒரு மயக்க நிலையை உருவாக்கும். காரணம்னா அவ்வளோ அற்புதமான ஒரு வாசனை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இந்த மூலிகையினுடைய வேர்களை மகாலட்சுமி விஷயத்துக்காக பயன்படுத்துவாங்க. மூலிகையினுடைய வடக்கு போகிற வேர்கள் எடுத்து ஒரு இதை பண்ணி ரெடி பண்ணி அதுக்கு தாயத்துகள் தயார் பண்ணி வெள்ளி தாயத்தில் அடைச்சி வாசனையான பொருட்கள், இது கூட பச்சை கற்பூரம், ஏலக்காயினுடைய விதைகள், அதே மாதிரி பட்டை, கிராம்பு, இந்த மாதிரி வாசனையான பொருட்கள்லாம் உள்ள அடைச்சி இதற்கு மகாலட்சுமி விஷயத்துக்குன்னு ஒரு சக்கரம் இருக்குது. சக்கரம் இல்லைன்னு சக்கரம் எழுத தெரியலன்னு சொல்லக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் அப்படின்னு எழுதினா கூட போதுமானது, வேறு எதுவும். அதை எழுதி செம்பு தகடில் வச்சு எல்லாம் சுருட்டி உள்ள வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியோட வசியம் உண்டாகும். அதே சமயத்தில் இது எப்பவுமே உங்கள் பர்ஸில் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பண ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். நல்ல அற்புதமான வாசனை தரக்கூடிய ஒரு மூலிகை இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இனங்கள். இதெல்லாம் பாதுகாப்பு பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி பாதுகாப்பு பண்ணிட்டு வரணும். இது எங்கே இருக்குதோ அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வரதுக்கு ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் இந்த மூலிகைகள்லாம் இருக்கிறதுனால எல்லா தேவதைகளும், ஒவ்வொரு மூலிகைகளுக்குள்ளாரும் ஒவ்வொரு தேவதைகள் இருப்பாங்க. இந்த தேவதைகள் எல்லாருமே நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமே. ஸோ இந்த மூலிகைகளை பர்ஸில் நீங்கள் ஒரு சின்ன பிட்டு வச்சுட்டு வந்தீங்கனாலும் பண வரவு அதிகரிக்கும். வீடுகளில் வச்சு வளர்த்திட்டு வந்தீங்கனாலும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். இதை பூஜை செய்து தாயத்தில் அணிஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும். பணம் வைக்கக்கூடிய பெட்டிகளில் தினந்தோறும் இலைகளை வச்சுட்டு வந்தீங்கனாலும் நிறைய விஷயங்கள் நடக்கும். வழிபாட்டிலையும் தெய்வீக வழிபாட்டிலையும் இதை பயன்படுத்தலாம். இதில் இருக்கக்கூடிய வாசனைகள் நமக்கு என்ன தரும், என்ன விஷயங்களை தரும் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை உருவாக்கி தரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இது. அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இது. காம இச்சைகளை உருவாக்கணும் அப்படின்னா மல்லிகை மலர்களை பயன்படுத்தலாம். தெய்வீக அதிர்வலைகளை நம்ம உணரணும் அப்படின்னா சம்மங்கியை பயன்படுத்தலாம். இல்லை தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நம்ம பெறணும் அப்படின்னா சாமந்தியை பயன்படுத்தலாம். அது மாதிரி ஒவ்வொரு மூலிகைகளுக்குள்ளாரும் ஒவ்வொரு ரகசியங்கள் உண்டு. இந்த மூலிகை நமக்கு உண்டான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. பயன்படுத்துங்கள், பலனடையுங்கள். நன்றி.